இப்போ விஜய் அவர்கள் அரசியல் கட்சி அறிவிச்சிருக்காரு இல்லையா? சோ அத நீங்க எப்படி எனக்கு வரவேற்கிறீங்க தெரியலம்மா. சார்? இப்ப தமாஷா யாரோ ஒருத்தர் போன்ல சொன்னாங்க. ம், ம். நான் டிவி எல்லாம் பார்க்கல. இல்ல டிவில போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. ஓகே. இது ஜனங்க தாங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஜனங்களை ஓட்டு போடுற ஜனங்களை நம்ம சாதாரணமா நினைச்சிட முடியாது. அவங்க எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் என்ன பண்ணாங்க, எது பண்ணாங்க, இது வரைக்கும் என்ன பண்ணாங்க, ஜனங்களுக்காக ஏதாவது பண்ணக்கூடியவங்களா என்ன, இதெல்லாம் யோசிப்பாங்கல்ல. ம், ம், ம். ஏன்னா சில பேர் இப்போ புரட்சி தலைவரெல்லாம் இருக்கும்போது சினிமாவில் மட்டுமே ஹீரோங்கிறது இல்லாமல் ரியல் லைஃப்லேயும் எத்தனையோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க உரிமை. நான் இதில் முழு ஈடுபாடோட அரசியல் இல்லாத இருக்கும்போது நான் அதை பற்றி கமெண்ட் கொடுத்தா நல்லா இருக்காது, நாகரிகமாக இருக்காதுங்கிறது சொல்லியிருக்கேன். இப்போ ரஜினி அவர்கள் ஆரம்பிச்சாரு, அது அவர் கைவிட்டுட்டாரு. கமல் அவர்களும் ஆரம்பிச்சாரு, அது போட்டியில வின் பண்ணாததுனால அது ஒரு தேக்கமா போயிடுச்சு. இப்போ விஜய் அவர்கள் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் சொல்லணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு என்னங்கிறதுல நான் ஒன்றும் படிக்கல. அவருடைய பேட்டிகளோ எதுவுமே படிக்கல நானு. இது என்னன்னா ஜென்ரலா நான் ஒரு காமன் மேனா என்னன்னா ஜனங்களுக்கு தான் குழப்பம் வரும். என்னென்ன சினிமால இருந்து முறையா எதுவும் நடக்கல அப்படின்னு சொன்னாலே அது சின்ன குழப்பம் வந்துடும். ஜனங்களுக்கு ப்ராப்பரா பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி ஜனங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அதாவது எம்ஜிஆர் மாதிரி நீங்க சினிமாவுல இருந்தாலும் மக்களுக்கு சேவை செஞ்சுட்டே இருந்தா அப்புறமா அரசியலுக்கு வந்தீங்க. அந்த மாதிரி விஜய் அவர்களும் வந்திருந்தாருன்னா அவருக்கு இன்னும் செல்வாக்கு இருக்கும். அது விஜய் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, ஜனங்க அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஒரே ஓவர் நைட்ல யாருக்குமே பேர் வந்துடாதுமா. இப்போ ஹீரோயிசமா சினிமா ஓடுறது வேற, சினிமால ஹீரோவா இருக்கிறதுங்கிறது வேற. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்படி பார்த்தா எல்லாருக்கும் படம் ஓடுது. நிவாரண உதவிகளும் அதுதான் சொல்றேன். அது ஜனங்க அது பாப்பாங்கல்ல, எப்ப இருந்து பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, யாருக்கெல்லாம் பண்ணாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் அவங்களும் கணக்கு போடுவாங்கல்ல. இப்ப இதெல்லாம் தான் இனிமேல் என்னன்னா இவர் ஓப்பனா கட்சி இது பண்ணிட்டாரு இல்லையா, டிக்ளேர் பண்ணிட்டாரு இல்லையா? இப்பதான் எதிர்கட்சிகள்லாம் நீ ஆரம்பிப்பாங்க ஒவ்வொருத்தரா. அதுல இவங்க பிளஸ் பாயிண்ட் இவங்க சொல்லுவாங்க, அவங்க இவங்களுடைய மைனஸ் பாயிண்ட் பூரா அவங்க சொல்லுவாங்க ஆளாளுக்கு. இது எல்லாமே இனிமேதான் நடக்கும். தமிழக வெற்றி கழகம் அதுதான் சார் அவருடைய. தமிழக வெற்றி கழகம் இது மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன கமெண்ட் மாதிரி தோணுது. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா அந்த சினிமாக்கெல்லாம் நம்ம வைப்போம்ல சில நேரங்கள்ல சில டைட்டில்கள்லாம், இது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் எனக்கு சினிமா படத்துக்கெல்லாம் டைட்டில் வைக்கிறதுக்காக சென்டிமெண்ட் அப்படி இப்படி வைப்போம், அது மாதிரி தருவோம் இல்லையா? அந்த வெற்றி நல்லா வரணும், வெற்றி வீரன் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது கொஞ்சம் பாசிட்டிவா அந்த வார்த்தைகள் அதெல்லாம் வரணும்னு நினைப்பாங்களே. அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் அந்த சாயல் மட்டும் எனக்கு ஃபீல் ஆகுது. அது அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க உரிமை. ஆனால் இதுக்கு இது பண்ண வேண்டியது, தேர்வு செய்யறது, அவங்கள கை கொடுக்கறது, இதெல்லாம் மக்கள் கையில் தான் இருக்கு. ஸோ மக்கள் எல்லாமே எதையுமே ஆலோசிச்சு தான் பண்ணுவாங்க. எல்லாமே எதுவுமே ஆலோசிக்காம எதுவும் செஞ்சிட மாட்டாங்க ஆல் ஆஃப் சடன்ல. ஏன்னா இதுக்கு முன்னால சக்சஸும் இருக்குது, ஃபெயிலியரும் இருக்கு. இதுக்கு முன்னால இந்த சினிமால எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்ததுல, அதனால நம்ம இப்படி சொல்ல முடியும்.